நோமேட்லேண்ட் இந்த படத்தோட விமர்சனத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சில வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு புக்கை தழுவி தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. கடந்த வாரம் என்னோட நண்பர் இந்த படத்தை பற்றி சொன்னப்ப எனக்கு ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் லோயஸ் அப்படின்றவங்க இந்த படத்துக்கான ஒரு கோல்டன் குளோப் அவார்டு வாங்கினாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது ஏன் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் இந்த அவார்டு வாங்குற முதல் ஆசிய பெண்மணி. ஸோ அதனால பேசிக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சரி, ஓகே, இந்த படம் எப்படி இருக்கும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்னதான் இருக்கு இந்த படத்துல அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, அமெரிக்கன் ட்ரீம் ஃபெயில் ஆகி அந்த வழியில வாழ்ற நாடோடி மக்களோட எண்ணங்களை ரொம்பவே அழகா படம் பிடிச்சி காட்டியிருக்காங்க. இந்த படத்தோட கதை பத்தி ஒரு வரியில சொல்லணும்னா, வீடு வேலை எதுவும் இல்லாத மக்கள் எப்படி ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு ஊரா சுத்தி வேலை தேடி வாழ்க்கையை கடத்துறாங்க அப்படின்றது தான் கதை. என்னடா நம்ம ஊர் நாடோடி கதமா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, கிட்டத்தட்ட அதே தான். நம்மள பலருக்கும் பாத்தீங்கன்னா அமெரிக்கனாலே ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் தான் இருக்கு. ஆனா அந்த கனவுல முட்டி மோதி வாழ்க்கையை இழந்த எவ்வளவோ பேரும் இருக்காங்க. அதுவும் சொல்ல போனா 2008 வந்த ரிசெஷன் அப்போ பாத்தீங்கன்னா நம்ம மக்களே வேலை எல்லாம் போய் லோனு கட்ட முடியாம வாங்கின காரை கூட ஏர்போர்ட் பார்க்கிங்ல நிறுத்திட்டு ஃபிளைட்டை பிடிச்சி ஊருக்கு ஓடி அந்த கதைலாம் ஏக்கச்சக்கமா இருக்கு. ஆனா இந்த ரெசெஷன் வேலைக்காக அமெரிக்காவுக்கு வந்த மக்களை மட்டும் இல்ல, அமெரிக்காவிலேயே பிறந்து வளர்ந்த சொந்த நாட்டு மக்களையும் எப்படி ஒரு நாடோடியா வச்சிருக்கு அப்படின்னு காட்டுறதுதான் இந்த நோமேட்லேண்ட் படம். டைரக்டர் அமெரிக்கன் ட்ரீம்ஸ் எவ்வளவு உண்மை அப்படின்னு போட்டு உடைச்சிருக்காங்க. கொஞ்சம் வசனம் அதிகமானா கூட பாத்தீங்கன்னா இது ஒரு அரசியல் படமா ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா ரொம்பவே அழகா அதை அவாய்ட் பண்ணி அதனால மக்கள் படுற கஷ்டத்தை மட்டுமே வச்சு இந்த படத்தை எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட கதை ரொம்பவே சிம்பிள். அமெரிக்கால நிவேதா அப்படின்ற ஒரு இடம், அந்த இடத்துல ஜிப்சம் ஃபேக்டரி ஒன்று இருக்கு. இந்த ஃபேக்டரியை மூடிடுறாங்க. ஸோ இங்க வேலை செய்யற பல்லாயிரக்கணக்கான மக்கள்ல ஃபோன் அப்படின்றவரும் ஒருத்தர். அவங்களோட ஹஸ்பண்டும் சமீபத்துல இறந்து போக வேற வழி இல்லாம அவங்களோட உடைமைகள் எல்லாம் கொஞ்சமா வித்து என்ன பண்றாங்கன்னா ஒரு வேன் வாங்கி அதுலேயே காலம் தள்ளுறாங்க. வேலை தேடி ஆரம்பிச்ச அந்த பயணம் எப்படி கடைசியில அவங்களோட ஒரு வாழ்க்கை பயணமாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்றது தாங்க இந்த படத்தோட கதை. அந்த பயணத்துல அவங்களுக்கு உதவுற மற்ற மக்கள், அந்த மக்களோட சொந்த கதை, சோக கதை, இதெல்லாம் வச்சுதான் படமே நகருது. இதுல ஃபர்னா நடிச்சவங்க பேர் பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் மெக்டோர்மண்ட் பேரு. இவங்க அவ்வளவு தத்ரூபமா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. அதுவும் இல்லாம இந்த படத்துல நாடோடியா வர நிறைய பேரை நிஜ வாழ்க்கையிலும் ஒரு நாடோடியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள வச்சே இந்த படத்தை எடுத்திருக்கிறது பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதனால அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் அந்த நொமேடோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே படத்துல பிரதிபலிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த படக்குழுவே ஒரு வேன்ல தான் டிராவல் பண்ணிருக்காங்க படம் ஷூட்டிங் ஃபுல்லா. அதே மாதிரி அங்கங்க இருக்க சின்ன சின்ன ஹோட்டல்ல தங்கி தான் இந்த படத்தையே எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நொமேடா வேன் வச்சு வாழ்க்கையை ஓட்டுனா மாசத்துக்கு $500-600 இருந்தா போதும், அதுக்குள்ள வாழ்க்கையை தள்ளிடலாம் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. அந்த மாதிரி காசுக்காக அவங்க எப்படி கிடைக்கிற வேலையை, அதாவது ஒரு அமேசான் வேர் ஹவுஸ் ஆகட்டும், இல்லைன்னா ஒரு கேம்ப் சைட்ல இருக்கிற கிளீனிங் வேலை, அந்த மாதிரி வேலையாகட்டும், இல்ல ஹோட்டல்ல செய்யற ஒரு வேலையாகட்டும், இப்படி எந்த வேலை கிடைச்சாலும் அதை பார்த்துக்கிட்டு அவங்க அந்த காசை சம்பாதிக்கிறாங்க. சில டைலாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அர்த்தமுள்ளதா இருக்குங்க. குறிப்பா சொல்லணும்னா 2 டைலாக். ஸோ ஒன்று ஃபோனோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஹோம்லெஸ்ன்னு சொல்லி அம்மா சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, நான் ஹோம்லெஸ் இல்ல ஹவுஸ்லெஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹோம்லெஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க பிச்சைக்கார மாதிரி அர்த்தம். ஸோ எங்களுக்கு வீடு இல்லைனாலும் தன்மானம் இருக்கு, இருக்க ஒரு கூரையும் இருக்கு அப்படின்னு டக்குன்னு சொல்ற அந்த டயலாக் அமர்க்கலாம். அதே போல இந்த மாதிரி நொமேட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு பிரியும் போது பாத்தீங்கன்னா பை பை சொல்ல மாட்டாங்களாமா. மீட் யூ டவுன் த ரோட் அப்படின்னு சொல்லிட்டு போறது தான் அவங்களுக்கு வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அடுத்து வரப்போற காலத்துல நம்ம சந்திப்போம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை இந்த வசனம் மூலமா சொல்லியிருக்கிறது டைரக்டர். அது மட்டுமே இல்லாம மறுபிறவை பத்தியும் இதுல எடுத்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த நொமேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னா கூடி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு புது விஷயம் கத்துக்கிட்டு எப்படி சந்தோஷமா இருக்க பாக்குறாங்க அப்படின்னும் இந்த படத்துல காட்டியிருக்காங்க. ஸோ வெளியே அவங்க அப்படி சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ஒரு சோகம் ஓடிட்டு தான் இருக்கு. சிலருக்கு அதுல பாத்தீங்கன்னா கேன்சர் இருக்கு, ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட பசங்க இறந்து போன சோகம், இப்படி பல தரப்பட்ட சோகங்கள் விதவிதமா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. உண்மையாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மீட்டிங் எவ்ரி இயர் பாப் வெல்ஸ் அப்படின்ற ஒருத்தர் நடந்துகிட்டு இருக்காரு யூஎஸ்ல. ஸோ இவர் தான் அவரோட பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டதுனால அந்த சோகத்தால இந்த மாதிரி வேன்ல வாழ ஆரம்பிச்சாரு. இப்படியே பல வருஷமா அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி வாழ நினைக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொந்தமா ஒரு யூடியூப் சேனலும் வச்சு நடந்துகிட்டு இருக்காரு. என்னத்தான் இருந்தாலும் ஒரு இடத்துல ஒன்னா குடும்பமா இருந்து வேலை செய்ய முடியாம
அவங்களுக்கு இருக்கும் ஆதங்கமும் இந்த படத்துல நல்லாவே தெரியும். நம்ம ஊர்ல கார்பரேட் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிற பல பேர் இருக்காங்க. அவங்க கண்டிப்பா இந்த படம் பார்க்கணுங்க. ஒரு கார்பரேட் கம்பெனினால எத்தனை பேர் வீட்டுல விலைக்கேறியுது, அந்த ஒரு கம்பெனி மூடிட்டா அந்த சமூகத்துல என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு அப்படின்றது இந்த படம் ரொம்ப அழகா பிடிச்சிருக்கு. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவா போகும். கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீலிங்கே உங்களுக்கு கொடுக்கும். ஆனா கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். ஏன் சொல்றேன்னா, பல வருஷம் முன்னாடி நம்ம ஊர்ல கூட பாத்தீங்கன்னா, ஐ திங்க் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா டன்லப், என்ஃபீல்டு, இந்த மாதிரி பல கம்பெனிகள் வந்து மூடி இருக்காங்க. அந்த மாதிரி சமயத்துல வந்து பல பேர் வேலை இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா ஸ்டெர்லைட். ஸோ இப்படி வேலை வாய்ப்புகள் தர வழிகளை எல்லாம் நம்ம மூடிட்டா நாளைக்கு நமக்கும் இதே நிலைமை திரும்பி வர வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பொறுத்தவரை இந்த படம் ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி புரிஞ்சுக்கிட்டா நமக்கு தான் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் சொல்றதுதான், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சீக்கிரமா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மகேஷ். நன்றி.